அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 பாட்டிலேருந்து திருமுருகாற்றுப்படை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 3 படை வீடுகள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி முருகனோட 4வது படை வீடு திருவேரகம். முருகனின் 4வது படை வீடு திருவேரகம். திருவேரகம் என்பது சுவாமி மலையை குறிக்கும். திருவேரகம் என்பது சுவாமி மலையை குறிக்கும். சுவாமி மலையில் அந்தணர்கள் மிகுதியாக வாழ்ந்தனர். சுவாமி மலையில் யார் அதிகமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்தணர்கள் தான் மிகுதியாக வாழ்ந்திருக்காங்க. அந்தணர்கள் அறுவகையான தொழில்களை செய்தனர். அந்தணர்கள் அறுவகையான தொழில்களை செஞ்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், கோடல், கொடுத்தல். ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், கோடல், கொடுத்தல். அடுத்ததாக வேள்வி செய்யும்போது காருகபத்தியம், ஆகவணிகம், தட்சிணாக்கினி என்று 3 வகை தீயால் வேள்வி செய்பவர்கள் அந்தணர்கள். அந்தணர்கள் வேள்வி செய்யும்போது 3 வகையான தீயை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா காருகபத்தியம், ஆகவணிகம், தட்சிணாக்கினி. அந்தணர்கள் உச்சரிக்கும் மந்திரம் நமோ குமாராய. அந்தணர்கள் முருகனுக்காக உச்சரிக்கிற மந்திரம் எதுனா நமோ குமாராய. முருகனின் 5வது படை வீடு குன்றுதோராடல். முருகனின் 5வது படை வீடு குன்றுதோராடல். இது திருத்தணின்னு சொல்லுவாங்க. குரவை கூத்தாடும் வேலன் பச்சிலை மாலைக்குள் சாதிக்காயை வைத்து தக்கோலக்காயையும் இணைத்து காட்டு மல்லிகை மலர்களையும் வெண்மையான கூதாள மலர்களையும் சேர்த்து கட்டிய தலைமாலையை அணிந்திருப்பான். இந்த திருத்தணியில் இருக்க முருகன், குன்றுதோராடலில் இருக்க முருகன் குரவை கூத்தாடுவான். அந்த வேலன் பச்சிலை மாலைக்குள் சாதிக்காயை வைத்து தக்கோலக்காயையும் இணைத்து காட்டு மல்லிகை மலர்களையும் வெண்மையான கூதாள மலர்களையும் சேர்த்து கட்டிய தலைமாலையை அணிந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சி நில பெண்கள் தலையாடையை அணிந்திருப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி நில பெண்கள் தலையாடையை அணிந்திருப்பர். முருகனுக்கு விருப்பமான வாத்தியங்கள் எதுனா துடி, தொண்டகம், சிறுபறை. முருகனுக்கு விருப்பமான வாத்தியங்கள் துடி, தொண்டகம், சிறுபறை. பூட்கை என்பதன் பொருள் வலிமை. பூட்கை என்பதன் பொருள் வலிமை. அறுவர் பயம்தான் 6 அமர் செல்வ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருமுருகாற்றுப்படை. அதாவது கார்த்திகை பெண்கள் 6 முருகனை வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற கருத்து இடம்பெற்றிருக்கு. திருமுருகாற்றுப்படையில் இடம்பெறும் நீலம் என்பதன் பொருள் தருப்பை. திருமுருகாற்றுப்படையில் இடம்பெறும் நீலம் என்பதன் பொருள் தருப்பை. கிரவுஞ்ச மலையினை கொன்று வென்ற குறையாத பெருமையுடையவன் முருகன். கிரவுஞ்ச மலையினை கொன்று வென்ற குறையாத பெருமையுடையவன் முருகன். சாறு அயர் களத்து வேறு பெற தோன்றி அழியன் தானே முதுவாய் இரவலன். இவ்வரியில் இடம்பெற்றுள்ள சாறு என்பதன் பொருள் திருவிழா. சாறு அயர் களத்து வேறு பெற தோன்றி அழியன்தானே முதுவாய் இரவலன். இவ்வரியில் இடம்பெற்றுள்ள சாறு அப்படிங்கிறதோட பொருள் திருவிழா. குன்றுதோராடல் பகுதியில் முருகனின் குரவை கூத்து பற்றியும் ஊர்விழா பற்றியும் குரமகள் முருகாற்றுப்படுத்த நகர் பற்றியும் முருகனை வழிபடும் முறைகளை பற்றியும் முருகனை புகழும் முறைகளை பற்றிய கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன. குன்றுதோராடலில் முருகனோட குரவை கூத்து பற்றியும் ஊர்விழா பற்றியும் குரமகள் முருகாற்றுப்படுத்த நகர் பற்றியும் முருகனை வழிபடும் முறைகளை பற்றியும் முருகனை புகழும் முறைகளை பற்றிய கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக முருகனோட 6ஆம் படை வீடு எதுனா பழமுதிர்ச்சோலை. முருகனின் 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. திருமுருகாற்றுப்படையில் பழமுதிர்ச்சோலை காட்சியும் அருவி காட்சியும் இயற்கை வளமும் புகழப்பட்டுள்ளது. திருமுருகாற்றுப்படையில் பழமுதிர்ச்சோலை காட்சியும் அருவி காட்சியும் இயற்கை வளமும் புகழப்பட்டுள்ளது. அடுத்ததாக யூகம் என்பதன் பொருள் கருங்குரங்கு. திருமுருகாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்க யூகம் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா கருங்குரங்கு. அடுத்ததாக முக்கியமான பாடல் வரிகள் பார்க்கலாம். பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சுரை புல் அணி நீள்கொடி செல்வன் அப்படிங்கிறது திருமாலை குறிச்சிருக்கு. பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புல் அணி நீள்கொடி செல்வன். நீள்கொடி செல்வன் அப்படிங்கிறது திருமுருகாற்றுப்படையில் திருமாலை குறிச்சிருக்கு. பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புல் அணி நீள்கொடி செல்வன் அப்படிங்கிறது திருமால். தாமரை பயந்த தாவில் ஊழி நான்முக ஒருவன் அப்படிங்கிறது பிரம்மனை குறிச்சிருக்கு. தாமரை பயந்த தாவில் ஊழி நான்முக ஒருவன் அப்படிங்கிறது பிரம்மனை குறிச்சிருக்கு. தாழ்பெரும் தடக்கை உயர்த்த யானை எருத்தம் ஏறிய திருக்கிளர் செல்வனும் அப்படிங்கிறது திருக்கிளர் செல்வன் அப்படிங்கிறது இந்திரனை குறிச்சிருக்கு.
அடுத்தது உமை அமர்ந்து விளங்கும் இமையா முக்கண் மூ எயில் உருக்கிய முரண்மிகு செல்வனும் அப்படிங்கிறது சிவனை குறிச்சிருக்கு. இவங்க நால்வரும் சிவனை பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்தோம் இல்லையா நேற்று வீடியோவில், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீல்கொடி செல்வன் அப்படின்னா திருமால், நான்முக ஒருவன் அப்படின்னா பிரம்மன், திருக்கிலர் செல்வன் அப்படின்னா இந்திரன், உமை அமர்ந்து விளங்கும் இமையா முக்கண் மூயையில் உருக்கிய முரண்மிகு செல்வன் அப்படிங்கிறது சிவனை குறிச்சிருக்கு. இது எல்லாமே திருமுருகாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்க பாடல் வரிகள். சிறுதினை மலரோடு விரையி மறி அறுத்து வாரண கொடியோடு வயிற்பனை நெருங்கி ஊர் கொண்ட சீர்கெழு விளவினும் அப்படிங்கிற வரி பழமுதிர்ச்சோலை குறித்த பாடல் வரியில் இடம்பெற்றிருக்கு. சிறுதினை மலரோடு விரையி மறி அறுத்து வாரண கொடியோடு வயிற்பனை நெருங்கி ஊர் கொண்ட சீர்கெழு விளவினும் பழமுதிர்ச்சோலை. அடுத்தது பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு சூர்முதல் தடித்த சுடர் இலை நெடுவேல் சூரனை வென்ற வேலனை குறிக்கிறது. பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு சூர்முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேல் அப்படிங்கிறது சூரனை வென்ற வேலனை குறிச்சிருக்கு. அடுத்தது சேவடி படரும் செம்மல் உள்ளமொடு நலம்புரி கொள்கை புலம்பிடித்து உரையும். சேவடி படரும் செம்மல் உள்ளமொடு நலம்புரி கொள்கை புலம்பிடித்து உரையும். அடுத்ததா திருவி இருந்த தீதுதீர் நியமத்து மாதம் வழிமருகின் கூடல் புடவையின். திருவி இருந்த தீதுதீர் நியமத்து மாதம் வழிமருகின் கூடல் புடவையின். இதுவரைக்கும் நம்ம திருமுருகாற்றுப்படை சாவே சுப்பிரமணியம் 10 பாட்டு இருக்கு இல்லையா, மூலமும் முறையும். அதில் 10 பாட்டு சாவே சுப்பிரமணியத்தோட மூலமும் முறையும் புத்தகத்தில் இருந்து திருமுருகாற்றுப்படை பற்றி ஒரு சில குறிப்புகள் எடுத்து கொடுத்துருக்கோம். நாளைக்கு இலக்கிய வரலாறு புத்தகத்தில் என்னென்ன திருமுருகாற்றுப்படை பற்றிய கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.